பூரண கொழுக்கட்டை மாதிரியே இந்த கார நெய்மணி கொழுக்கட்டையும் விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஸ்பெஷல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்ததும் 1 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை இட்லி பிளேட்டில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகா, பொடியாக துருவின 1/4 கப் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நம்ம வேக வச்ச கொழுக்கட்டை பீசஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான நெய்மணி கொழுக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.